அண்ணாமலை உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் தொகுதி பொறுப்பாளர்களாக செயல்பட விரும்பவில்லை என தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளது. பாஜக தொகுதி பொறுப்பாளர் பட்டியல் தற்பொழுது வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அண்ணாமலை உள்ளிட்ட மூத்த தலைவர்களுடன் ஆலோசிக்காமல் பொறுப்பாளர்கள் நியமனம் என்றும் தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜக தொகுதி பொறுப்பாளர் பட்டியல் தற்பொழுது வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முழுவதும் 72 பேரை பொறுப்பாளராக அறிவித்த பட்டியலை தமிழக பாஜக தற்பொழுது திரும்ப பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது பாஜக தொகுதி பொறுப்பாளர் பட்டியல் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக பல்வேறு வியூகங்களை தொடர்ச்சியாக தமிழக பாஜக தலைமை செய்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக 234 தொகுதிகளிலும் 772 பேரை பொறுப்பாளராக தமிழக பாஜக தலைமை அறிவித்திருந்தது. அப்பொழுது இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் என்பது கிளம்பி இருந்தது. குறிப்பாக பல தலைவர்கள் அதனுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஏனென்றால் 6 தொகுதிகளுக்கு ஒரு பொறுப்பாளர் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அண்ணாமலை, தமிழிசை போன்றவர்களுக்கெல்லாம் அந்த தேர்தல் பொறுப்பாளர் என்ற அந்த ஒதுக்கப்பட்டதில் விருப்பம் இல்லை என்று தெரிகிறது. ஏற்கனவே அண்ணாமலை உள்ளிட்ட மூத்த தலைவர்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் இந்த தொகுதி பொறுப்பாளர்கள் நியமனம் என்பது நடைபெற்று விட்டதாக அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். அதே போல தொகுதி பொறுப்பாளர் பதவியில் செயல்பட முடியாது என்று இன்றைய தினத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை தெரிவித்திருந்தார். அது குறிப்பாக பல்வேறு கருத்துக்களையும் அதற்கு தன்னுடைய தந்தை உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவரை பார்த்து கொள்ள வேண்டும், அதனால் தன்னுடைய அந்த தொகுதி பொறுப்பாளர் என்ற பணியை மேற்கொள்ள முடியாது என்று அவர் தெரிவித்ததாகவும் அதற்கான காரணங்களை தெரிவித்திருந்தால், இருந்த போதிலும் அதிருப்தி காரணமாகவே அவர் விலகி இருப்பதாக ஏற்கனவே தகவல் கிடைத்திருந்தது. குறிப்பாக தமிழிசை போன்றவர்களுக்கும் அந்த அதிருப்தி என்பது இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு வெறும் 6 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டதால் அவர் அதிருப்தி அடைந்ததாக தெரிகிறது. தமிழகம் முழுவதும் செல்வாக்குள்ள அண்ணாமலை, தமிழிசை போன்றவர்களை சில தொகுதிக்குள் பொறுப்பாளராக போடுவது எந்த வகையில் நியாயம் என்று அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் ஏற்கனவே சமூக வலைதளங்கள் வாயிலாக கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். அதன் அதிருப்தியின் காரணமாகத்தான் அவர் விலகியிருப்பதாக தகவல் எல்லாம் வெளியாகி இருந்தது. அதே போல பல மூத்த தலைவர்கள் இந்த அதிருப்தியை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் அதனால் இந்த தேர்தல் பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டிருப்பது வாபஸ் வாங்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்ணாமலை உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் தொகுதி பொறுப்பாளர்களாக செயல்பட விரும்பவில்லை என தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளது. பாஜக தொகுதி பொறுப்பாளர் பட்டியல் தற்பொழுது வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அண்ணாமலை உள்ளிட்ட மூத்த தலைவர்களுடன் ஆலோசிக்காமல் பொறுப்பாளர்கள் நியமனம் என்றும் தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜக தொகுதி பொறுப்பாளர் பட்டியல் தற்பொழுது வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முழுவதும் 72 பேரை பொறுப்பாளராக அறிவித்த பட்டியலை தமிழக பாஜக தற்பொழுது திரும்ப பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது பாஜக தொகுதி பொறுப்பாளர் பட்டியல் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக பல்வேறு வியூகங்களை தொடர்ச்சியாக தமிழக பாஜக தலைமை செய்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக 234 தொகுதிகளிலும் 772 பேரை பொறுப்பாளராக தமிழக பாஜக தலைமை அறிவித்திருந்தது. அப்பொழுது இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் என்பது கிளம்பி இருந்தது. குறிப்பாக பல தலைவர்கள் அதனுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஏனென்றால் 6 தொகுதிகளுக்கு ஒரு பொறுப்பாளர் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அண்ணாமலை, தமிழிசை போன்றவர்களுக்கெல்லாம் அந்த தேர்தல் பொறுப்பாளர் என்ற அந்த ஒதுக்கப்பட்டதில் விருப்பம் இல்லை என்று தெரிகிறது. ஏற்கனவே அண்ணாமலை உள்ளிட்ட மூத்த தலைவர்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் இந்த தொகுதி பொறுப்பாளர்கள் நியமனம் என்பது நடைபெற்று விட்டதாக அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். அதே போல தொகுதி பொறுப்பாளர் பதவியில் செயல்பட முடியாது என்று இன்றைய தினத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை தெரிவித்திருந்தார். அது குறிப்பாக பல்வேறு கருத்துக்களையும் அதற்கு தன்னுடைய தந்தை உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவரை பார்த்து கொள்ள வேண்டும், அதனால் தன்னுடைய அந்த தொகுதி பொறுப்பாளர் என்ற பணியை மேற்கொள்ள முடியாது என்று அவர் தெரிவித்ததாகவும் அதற்கான காரணங்களை தெரிவித்திருந்தால், இருந்த போதிலும் அதிருப்தி காரணமாகவே அவர் விலகி இருப்பதாக ஏற்கனவே தகவல் கிடைத்திருந்தது. குறிப்பாக தமிழிசை போன்றவர்களுக்கும் அந்த
அதிருப்தி என்பது இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு வெறும் 6 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டதால் அவர் அதிருப்தி அடைந்ததாக தெரிகிறது. தமிழகம் முழுவதும் செல்வாக்குள்ள அண்ணாமலை, தமிழிசை போன்றவர்களை சில தொகுதிக்குள் பொறுப்பாளராக போடுவது எந்த வகையில் நியாயம் என்று அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் ஏற்கனவே சமூக வலைதளங்கள் வாயிலாக கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். அதன் அதிருப்தியின் காரணமாகத்தான் அவர் விலகியிருப்பதாக தகவல் எல்லாம் வெளியாகி இருந்தது. அதே போல பல மூத்த தலைவர்கள் இந்த அதிருப்தியை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் அதனால் இந்த தேர்தல் பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டிருப்பது வாபஸ் வாங்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி ராஜேஷ்.